ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகிலே 3வது இடம் பெற்றுள்ள தீர்த்தகிரி முருகனை பார்க்க தான் வந்திருக்கேன். சுற்றி மலையும் காடுமா சூப்பராக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 360 வியூ கண்டிப்பாக நான் காட்டுறேங்க. காரு, பைக்கு எல்லாமே போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் கார் பைக்லேயே போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம பெரிய முருகனை நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா கட் அவுட்லாம் வச்சு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கும்பாபிஷேகம்னால செம்ம கூட்டங்க. இது வந்து ஸ்டெப்ஸ் ஏறதுக்கான ஃப்ரண்ட் வியூ. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை குறுக்கு பாதையில் போயிட்டு ஏறி போய் சாமி தரிசனம் பண்ணாங்க. அது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட்லாம் எல்லாமே ஸ்டெப்ஸ் வழியாக போனோம். இருந்தாலுமே குறுக்கு பாதையில் ரொம்ப நேரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நடுவில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால ஐஸ்கிரீம், தண்ணி இந்த மாதிரி குடிச்சிட்டு முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டே போனோம். ஆனால் எவ்வளோதான் வெயில் இருந்தாலும் முருகனை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் அந்த வெயில் கூட தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் ஏறி வந்து ஐ திங்க் வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் தெரியும். சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபுல்லாக கோயில் ஏறிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ நான் காட்ட பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடமும் அது சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து அப்படியே உட்காந்து தான் வந்தோம், ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ குட்டி முருகனை பார்த்தாச்சு. அங்கே நிறைய வந்து பூஜையெல்லாம் நடந்துச்சு. அந்த பூஜைக்கான இதுவும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம பெரிய முருகனை பார்க்க போகிறோம். இது பெரிய முருகனுக்கான என்ட்ரன்ஸை பாருங்கள். பெரிய முருகன் சூப்பராக காட்சியளிக்கிறாரா. ஸோ இது வந்து பெரிய